உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்ளியில நடக்க இருக்கு. செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளில் ஒரு முக்கியமான விடயம் ஊடக பரப்பில் பேசப்படுகிறது. இந்த விடயம் கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு மேலாக நாம் பேசி வருகின்றோம். இந்த விடயங்களை தொடர்பில் நாம் தொடர்ச்சியான ஒரு முன் எச்சரிக்கை கருத்துக்களையும் இந்த தளத்திலே நாங்கள் பகிர்ந்திருக்கின்றோம். அந்த வகையில் பார்க்கின்ற போது இப்போது ஒரு முக்கியமான விடயம் பகிரப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் விநாயகமூர்த்தி முரளிதரன் கருணா அவர்களால் இந்த கருத்து பகிர்ந்ததாக தென்னிலங்கை ஊடகங்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக விசாரணைகளின் போது முன்னாள் அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் கருணா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளதாக சிங்கள வார இதழ் ஒன்றுதான் சுட்டிக்காட்டி இருக்கின்றது. அதற்கு முன்னதாக அவர் கடந்த 2024 ஆண்டில் கூட டிசம்பர் மாதம் அளவில் கூட ஒரு முக்கியமான முறைப்பாடு ஒன்றையும் பதிவு செய்திருந்தார். இப்போது நடக்கின்ற விசாரணைக்கு ஏதுவாகத்தான் அந்த முறைப்பாட்டினுடைய தகவல்களும் அல்லது பின்னணிகளும் இருந்ததாக அன்றைய நாளிலே நாம் சுட்டிக்காட்டி இருந்தோம். இந்த விசாரணையின் போது பிள்ளையான் தரப்பினருக்கும் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் அளவுக்கும் இடையிலான தொடர்பிலும் பல தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். மேலும் கிழக்கு மாகாணத்தில் அவர்கள் இணைந்து கொண்ட செயற்பாடுகள் குறித்து பல முக்கிய தகவல், அதாவது கிழக்கு மாகாணத்தில் சுரேஷ் அளவால் எப்படி பிள்ளையான் தரப்பு வழிநடத்தப்பட்டது அல்லது எப்படி பிள்ளையான் தரப்பு இந்த விடயங்களை கையாண்டார்கள், பிள்ளையான் தரப்புக்கும் சுரேஷ் அளவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உள்ளக தொடர்புகள் வெளியக தொடர்புகள் எப்படி இருந்தன என்பது தொடர்பான மிக முக்கியமான ஒரு கருத்து பகிரப்பட்டதாகத்தான் கூறப்படுகிறது. பிள்ளையான் தரப்பினருக்கு தங்குமிட வசதிகளை பெற்றுக் கொடுப்பதில் குறிப்பாக சொல்ல போனால் அன்று விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து கருணா பிரிந்து சென்ற பின்னர் கருணாவில் இருந்து ஒரு சொற்ப காலத்திலே பிள்ளையானும் பிரிந்ததனால் பிள்ளையானுக்குரிய பாதுகாப்பை கொடுப்பதில் கிழக்கு மாகாணத்தில் இருந்த இராணுவ முன்னரன்கள் அல்லது இராணுவ காவலரன்கள் முக்கிய பங்கு வகித்திருந்தன அல்லது இராணுவ முகாம்களில் தான் அவருடைய கணிசமான உறுப்பினர்களும் அடைக்கலம் அடைந்திருந்தது இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. அதற்கான ஏற்பாடுகளையும் சுரேஷ் அளவுதால் அறிமுகப்படுத்தப்பட்ட நபர்களே அந்த உதவிகளையும் வழங்கியதாகத்தான் கருணா தரப்பில் கூறப்படுகிறது. நிதியுதவிகள் மற்றும் வசதிகள் அவர்களுக்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் சுரேஷ் அளவுதான் செய்தார் என்பதை கருணா கூறியதாக தென்னிலங்கை ஊடகங்கள் மேற்கோள் காட்டி இருக்கின்றன. கருணா கூறுகின்ற போது இது தெரிந்த விடயம்தான் அல்லது எல்லோருக்கும் அறிந்த விடயம்தான், பிள்ளையானுக்கு சுரேஷ் அலை உதவி செய்தார் என்பது அசாத் மௌலானா கூறியிருக்கிறார் அல்லது அவர் கூறிவிட்டார் தான். இவர் என்னத்தை கூறப்போகிறார் அல்லது இவர் கூறினால் அதில் ஏதாவது மாற்றம் நிகழுமா? இது எல்லாம் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களாகவே எம்மில் இருக்கக்கூடிய சில வியாக்கியானம் கூறக்கூடியவர்கள் அல்லது அதிமேதாவிகள் கூறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது அதற்கு மேலாக கூறுவார்கள், கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய கருணா பிள்ளையான் மீதுதான் இந்த கருத்துக்கள் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. டக்ளஸ் தேவானந்தா தொடர்பில் எந்த ஒரு கருத்தையும் இந்த அரசாங்கம் முன்னெடுக்கவில்லையே, டக்ளஸ் தேவானந்தா தொடர்பான விசாரணைகள் எடுக்கவில்லை என்கின்ற கருத்துக்களும் பல பின்னூட்டங்களிலே விட்டுக் கொண்டிருக்கின்றன. எல்லாருடைய விசாரணைகளும் இடம்பெறுகின்றன. சட்டத்துக்கு முரணாக சட்டத்துக்கு அநீதியான வகையில் யார் யார் குற்றம் செய்தார்களோ அத்தனை பேருடைய குற்றச்சாட்டுகள் அல்லது குற்றச்சாட்டுகள் தொடர்பான நிலுவையில் உள்ள விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. கற்றுக்கொண்ட பாடங்கள் நல்லிணக்க ஆணைக்குழுவில் டக்ளஸ் தேவானந்தா தொடர்பான பல முறைப்பாடுகள் இருப்பதனால் அந்த கற்றுக்கொண்ட பாடங்கள் நல்லிணக்க ஆணைக்குழுவில் இருக்கக்கூடிய கோப்புகளும் இப்போது தூசு தட்டப்பட்டிருப்பதாகத்தான் தென்னிலங்கை தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே இதில் பெரியவர் சிறியவர் அல்லது அவர் இவர் என்கின்ற தயவு தாட்சரியம் இல்லாமல் யார் என்ன குற்றம் செய்தாலும் அவர்களுக்குரிய விசாரணை செய்வதில் அரசு தீவிரமாக இருக்கிறது என்பதுதான் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய முதன்மை செய்தியாக இருக்கின்றது. கடந்த வருடம் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தோம். அதாவது 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம். அந்த காணொலியிலே 19ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024 ஆண்டு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவுக்கு சென்று திரும்பிய கருணா அவர்கள் ரவீந்திரநாத், அதாவது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் ரவீந்திரநாத் கடத்தல் காணாமலாக்குதல் தொடர்பான பல விடயங்களை முன்வைத்தார் அல்லது அது தொடர்பான பல விடயங்களை நான் கூறினேன். விசாரணை அதிகாரிகள் கேட்டார்கள், நான் அதனை கூறினேன் என்று அவர் கூறினார். அன்றே நாம் சந்தேகம் எழுப்பியிருந்தோம். கடந்த வருடம் 2025 பிள்ளையானுடைய கைதை தொடர்ந்து சந்தேகம் எழுப்பியிருந்தோம். இது கருணாவினுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த கைது இடம்பெற்றதா அல்லது அது தொடர்பான எந்த ஒரு உறுதிப்படுத்தலையும் வெளிப்படுத்தலையும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரோ அல்லது போலீசாரோ வெளியிடாத நிலையில் இந்த கேள்வி எழுப்பலை நாம் வெளியிட்டிருந்தோம். அவர் 19/12/2024 ஆண்டு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவிலே வழங்கிய வாக்குமூலத்தை நீங்கள் மீளவும் ஒரு முறை பாருங்கள்.
கடந்த மார்கழி மாதம் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. 2024ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவுக்கு கருணா அழைக்கப்பட்டார் என்கின்ற செய்தி ஊடகங்களில் முதன்மையானதாக செய்தியாக பார்க்கப்பட்டது. எதற்காக அழைக்கப்பட்டார் என்று கேட்கப்பட்ட போது அவர் கூறிய ஒரு விடயம், முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் ரவீந்திரநாத்துடைய கடத்தல் அல்லது காணாமல் போதல் தொடர்பான மேலதிக தகவலை பெறுவதற்காக என்னை அழைத்திருந்தார்கள். அவை தொடர்பான மேலதிக தகவல்களை நான் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு வழங்கி இருக்கின்றேன் என்கின்ற தகவலை கருணா கூறியிருக்கின்றார். அதாவது உபவேந்தர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டது சம்பந்தமாக சில கருத்துக்களை என்னிடம் சிஐடியினர் கேட்டு அறிந்து கொண்டனர். அவை அதில் தெரிந்த விடயங்களை நான் தெளிவாக அவர்களுக்கு கூறியிருக்கின்றேன். மீண்டும் குறிப்பாக ஒரு வருடங்கள் பின்னர் 4/4/2026ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலே மீண்டும் ஒரு கேள்வி எழுப்புகின்றோம். கருணாவினுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் பிள்ளையானுடைய விசாரணை தீவிரமடைந்திருக்கின்றது. பிள்ளையானுடைய விவகாரம் என்பது கருணாவினுடைய வாக்குமூலம் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நாம் மீண்டும் அழுத்தி கூறியிருந்தோம். அதாவது இந்த வருடம் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி அந்த காணொளியிலே நாம் மிக தெளிவாக கூறியிருந்தோம். அதனையும் நீங்கள் இப்போது பார்க்கலாம். கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தல் 2006ஆம் ஆண்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே நான் இங்கு வருகை தந்தேன் என்பதை கருணா குறிப்பிடுகிறார். அதாவது உபவேந்தர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டது சம்பந்தமாக சில கருத்துக்களை என்னிடம் சிஐடியினர் கேட்டு அறிந்து கொண்டனர். அவை அதில் தெரிந்த விடயங்களை நான் தெளிவாக அவர்களுக்கு கூறியிருக்கின்றேன். 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் கொழும்பில் இலங்கை பல்கலைக்கழகங்களின் சார்பில் விஞ்ஞான முன்னேற்ற கழக கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் மட்டக்களப்புக்கு செல்வதற்கு தயாராக இருந்தபோது கடத்தப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரக்கூடிய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளுக்கு ஏதுவாகவும் விசாரணைகளின் நலன் கருதியும் கருணா இந்த வாக்குமூலங்களை வழங்கி இருக்கின்றார். என்ன வாக்குமூலம் வழங்கப்பட்டது என்பதை கருணாவும் கூறவில்லை, அல்லது போலீஸ் ஊடக பேச்சாளரும் கூறவில்லை. வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது ரவீந்திரநாத் தொடர்பில் கடத்தல் தொடர்பிலும் கேட்டார்கள். அந்த விடயங்கள் தொடர்பில் தான் நான் சில விடயங்களை பகிர்ந்து கொண்டேன் என்று நாம் இப்போது இந்த தளத்திலே பகிர்ந்து கொண்ட காணொலியில் கூறுகின்றார். ஏன் இப்போது இதனை கூறுகிறோம் என்று நீங்கள் சிந்திக்கலாம். இதற்கு ஏன் காரணம் என்று தேடுகின்ற போது இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் முன்னைய அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட்ட பல ஒட்டுக்குழுக்கள் கடத்தல் காணாமலாக்குதலில் முனைப்பாக இருந்தார்கள், செயற்பட்டார்கள். அது மட்டுமல்லாது பல இளைஞர் யுவதிகளை கடத்தினார்கள், காணாமல் செய்தார்கள். இவற்றையெல்லாம் கடந்த காலங்களில் வரலாறுகளாக இருக்கின்றன. ஏன் இவற்றை கூறுகிறோம் என்றால், பிள்ளையான் கைது செய்யப்பட்ட உடனேயே நாம் எழுப்பிய வினா என்பது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விவகாரங்கள். அது பின்னர் விசாரணைகளின் போது இணைத்துக் கொள்ளப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் குறிப்பிட்டார். அதற்கும் அப்பால் பிள்ளையானுடைய கைதுக்கான காரணிகளுள் கருணாவினுடைய வாக்குமூலமும் முதன்மை பங்கு வகிக்கிறது என்பதை நாம் சுட்டிக்காட்டியிருந்ததையும் யாரும் இங்கு மறக்க முடியாது. அந்த காணொலியை தான் நீங்கள் இப்போது பார்த்திருப்பீர்கள். ஒருவாறாக பிள்ளையான் கைது விவகாரத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக அரசாங்கம் ஒரு கருத்தை கூறிக்கொண்டிருந்தாலும் அதற்கும் அப்பால் அதனை விட ஒரு முக்கியமான விடயம்தான் இப்போது இந்த கருணாவினுடைய வாக்கு மூலம் பெறப்பட்டிருக்கின்றது. இப்ப அதாவது நீண்ட நாட்கள் 19/2/2024 பின்னர் கருணாவினுடைய வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டிருக்குமாக இருந்தால் அது நீண்ட நாட்களின் பின்னர் அந்த வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரம் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பிரதானி அல்லது அந்த குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் சாணி அபேசேகர மட்டக்களப்பு மாவட்டம் சென்று வந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க விடயமாக இருக்கிறது. இப்போது ரவீந்திரநாத் விவகாரத்துக்கு பலரும் கூறுகிறார்கள் சாட்சியம் இல்லை, சாட்சியத்தை தேட முடியாது, இந்த விவகாரங்களில் எல்லாம் ஈடுபட முடியாது என்கின்ற கருத்து எல்லோராலும் முன்வைக்கப்படுகிறது. அப்படி மற்றவர்கள் செய்யாதையா இவர்கள் செய்தார்கள், இதெல்லாம் ஒரு கண்டுகொள்ள வேண்டுமா என்று எம்மவரில் பலர் கூட எமக்கு பாடம் எடுக்கக்கூடிய சத்தங்களும் எங்களுடைய காதுகளுக்கு அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கும். அப்படி பார்க்கின்ற போது ரவீந்திரநாத் என்பவர் யார்? அவர் ஒரு கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஒரு புத்திஜீவி.
உடனே வந்து விடுவீர்கள். அவர் கிழக்கு மாகாணம் இல்லை, அவர் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர் என்று. அவர் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர். கிட்டத்தட்ட நீண்ட காலமாக மட்டக்களப்பு கிழக்கு மாகாணத்துக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தவர். விவசாயத்துறையில் பல புரட்சிகளை கிழக்கு மாகாணத்திலே சாதித்து காட்டியவர். பல புரட்சிகள் மட்டுமல்ல, பல புதுமைகளையும் கூட பல்கலைக்கழகத்திலே நிகழ்த்தியவர். சிறந்த நிர்வாகி, சிறந்த தலைமைத்துவத்தை கொடுக்கக்கூடியவர். அவருடைய காலத்திலே உருவாக்கப்பட்ட பல மாணவர்கள் இன்றும் நல்ல நிலையில் இருப்பதையும் இந்த காணொலி பார்க்கக்கூடிய உங்களில் பலருக்கு உணரக்கூடியதாக இருக்கும். அப்படியான ஒரு தலை சிறந்தவர் தான் ரவீந்திரநாத் அவர்கள். தேவையற்ற விதத்திலே இந்த பிரதேசவாதம் எப்படி கட்டமைக்கப்படுகிறது என்றால், இந்த பிரதேசவாதத்தை வளர்க்கிறவர்கள் அல்லது இந்த பிரதேசவாதத்தை வேரூற்றி நீரூற்றி வளர்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால், ஒரு நல்ல நிலையில் இருப்பவர்கள், அல்லது படித்து ஒரு மேல்மட்டத்தில் இருப்பவர்கள், அல்லது நல்ல பணபலத்தோடு இருப்பவர்கள், அல்லது சமுதாயத்திலே ஒரு அந்தஸ்தோடு இருப்பவர்கள் தான் இந்த ரெண்டு பக்கங்களிலும், யாழ்ப்பாணத்திலாக இருக்கலாம், அல்லது வடக்கிலாக இருக்கலாம், கிழக்கிலாக இருக்கலாம், பிரதேசவாதம் கதைப்பவர்கள். அதில் பெரும்பான்மையான சாமானிய மக்கள் இந்த பகுதிக்கு வந்துவிட மாட்டார்கள். அவர்களுக்கு பிரதேசவாதம் என்றால் என்னென்று தெரியாது. என்றால் அவர்களை பொறுத்தவரையில் எல்லாரும் மனிதர்கள் என்று சிந்திக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கின்ற போது இந்த புலனாய்வுத்துறை இந்த பிரதேசவாதத்தின் சில அடையாளங்களை அடையாளப்படுத்தி கொண்டு இதனை ஒரு மூலதனமாக பிள்ளையானு கூடாக முன்வைக்கின்றது, அல்லது பிள்ளையானு கூடாக நகர்த்தியதாகத்தான் பின்னிட்ட நாட்களில் கருணாவின் வாக்குமூலம் இருக்கிறது. கருணாவை கூட ஒரு கட்டத்திலே சுரேஷாலே முடித்து கட்டுவதற்கு முயற்சி செய்ததாக கூட ஆங்கில ஊடகம் ஒன்று பிரதான தலைப்பு செய்தியாக வெளியிட்டார். அவற்றை நாங்கள் இப்போது பார்க்கலாம். அப்படி பார்க்கின்ற போது ரவீந்திரநாத் விவகாரம் தான் இப்போது விசாரணைகளில் உச்சம் தொட்டிருக்கின்றது. என்றால் ரவீந்திரநாத் கிழக்கு மாகாணத்தின் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் ஒரு சொத்தாக இருந்து அவர் எப்படி கடத்தப்பட்டார், யாரால் கடத்தப்பட்டார், எவ்வாறான வகையில் கடத்தி செல்லப்பட்டார் என்பதுதான் இங்கு பார்க்க வேண்டி இருக்கின்றது. அவ்வாறு பார்க்கின்ற போது கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய சிவில் சமூக செயற்பாட்டாளர் லவக்குமார் பல போராட்டங்களிலே கலந்து கொள்கின்றவர், பல சிவில் சமூக செயற்பாட்டுகளோடு கலந்து கொள்கின்றவர், பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான போராட்டங்களுக்கு ஆதரவான பல குரல்களை கொடுத்தவர். இன்று வரைக்கும் சிவில் சமூக செயற்பாட்டோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லவக்குமார். அவருடைய கருத்து எப்படி இருக்கிறது என்றால், கருணா ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு இடையில் ஏற்பட்ட விரிசல், அதன் பின்னர் பிள்ளையான் எவ்வாறு புலனாய்வுத்துறையோடு இணைந்து இந்த கடத்தலில் ஈடுபட்டார் அல்லது தீவுச்சேனை பகுதியில் தான் புதைக்கப்பட்டதாக சந்தேகம் இருக்கிறது என்று சிவில் சமூக செயற்பாட்டாளர் லவக்குமார் அவர்கள் கூறுகிறார். அந்த காணொலியை நீங்கள் இப்போது பார்க்கலாம். இந்த காணொலியும் 4/4/2026 பதிவேற்றம் செய்யப்பட்டது. செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் நாம் தொடர்ச்சியாக எழுப்பி வருகின்ற கேள்வி ரவீந்திரநாத் கடத்தல் காணாமலாக்குதல். இந்த ரவீந்திரநாத் கடத்தல் காணாமலாக்குதல் தொடர்பான பல தகவல்கள் திரட்டுவதிலும் அதனை ஒரு ஆதாரபூர்வமாக நீதிமன்றத்திலே நிரூபிப்பதிலும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் இப்போது பெரும் முனைப்போடு இருக்கின்றார்கள். அந்த தகவல் திரட்டுக்கள் தான் இப்போது அதிக அளவில் பெறப்பட்டிருக்கின்றன. லவக்குமார் என்ன சொல்லுகிறார் என்பதை இப்போது பார்ப்போம். முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டார், அவர் தீவுச்சேனை பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டார், அங்குதான் அவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவில் சமூக செயற்பாட்டாளராக இருக்கக்கூடிய லவக்குமார் அவர்கள். அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்பதை பாருங்கள். கடத்தப்பட்ட ரவீந்திரநாத் அவர்கள் அந்த காலங்களிலே அவர் தீவுச்சேனை பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டதாக பரபரப்பான தகவல்கள் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆனால் கொண்டு செல்லப்பட்ட அந்த நபர் அந்த இடத்திலிருந்து அவர் வெளியே வரவில்லை. அந்த கொண்டு செல்லப்பட்டவர் என்ன நடந்தது, எங்கு சென்றார், எங்கு அதை அவரை கொண்டு போய் மறைத்தார்கள் என்ற விடயம் இன்று வரை கண்ணுக்கு புலப்படாத ஒரு மறைவான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் அந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி யோகேஸ்வரன் அவர்கள் அந்த குறிப்பிடுகிற பொழுது இளைஞர்கள் ஜோதியை மாத்திரமல்ல, இந்த ரவீந்திரநாத் அதாவது அவரையும் குறித்துத்தான் இந்த காரியங்களை அவர் கூறியிருக்கிறார் என்பதை சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். இப்போது அவருடைய கூற்றையும் பார்த்திருப்பீர்கள். ஏன் இவையெல்லாம் பார்க்கப்படுகிறது என்றால், ரவீந்திரநாத் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் நாடாளுமன்றத்திலும் பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. முன்னாள் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி யோகேஸ்வரன் அவர்களை மேற்கோள் காட்டி லவக்குமார் அவர்கள் பேசியிருக்கிறார். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஏன் இந்த 2 காணொலிகளும் நீங்கள் பிரசுரிக்கிறீர்கள்? இதற்கு முன்னரும் இவை பார்த்திருக்கிறோம் என்கின்ற யோசனை உங்களிடம் இருக்கலாம். இந்த 2 காணொலிகளும் இந்த விசாரணைகளின் ஒரு மையப்பொருளாக மாறி இருக்கிறது. விசாரணைகளுக்குள் இவை எடுத்து வரப்பட்டிருக்கின்றன என்கின்ற தகவல் மேலதிக தகவலாக இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், கருணா விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்த பின்னர் கருணாவோடு ஒன்றாக பிரிகின்றார் பிள்ளையான். அதன் பின்னர் பிள்ளையான் கருணாவோடு இருந்த போது கருணாவிடமிருந்து பிள்ளையானை பிரித்தது இராணுவ புலனாய்வு.
அந்த இராணுவ புலனாய்வு கட்டமைப்பில் இருந்து அல்லது ரவீந்திரநாத் கடத்தல் காணாமலாகுதல் நடந்த போது கருணாவுக்கும் பிள்ளையானுக்கும் இடையில் இருந்த தொடர்பு என்ன என்பது தொடர்பிலும் இப்போது மறு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாயின் கருணா ரவீந்திரநாத் கடத்தப்பட்ட போது இந்த கருணா குழு என்று கூறப்பட்ட அமைப்பு பிள்ளையான் குழு, அதாவது டிஎம்விபி 2 பிரிவுகளாக, தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி 2 பிரிவுகளாக இருந்தது. ஒன்று பிள்ளையான் குழு, இன்னும் ஒன்று கருணா குழு என்று. இரண்டும் இராணுவத்தினர் 2 விதமாக கையாண்டார்கள். அதில் கருணா குழுவோடு இருந்தவர்கள் பல விடயங்களில் புலனாய்வுத்துறையோடு ஒத்துழைக்கவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு புலனாய்வுத்துறையினரால் ஆங்காங்கே முன்வைக்கப்பட்டதையும் அசாத் மௌலானா கடந்த காலங்களிலே பதிவு செய்திருக்கிறார். அந்த காலப்பகுதியில் பிள்ளையான் அணியோடு இணைந்து செயற்பட்டவர்கள் அரச புலனாய்வு பிரிவோடும் சேர்ந்து பல காரியங்களை செய்ததாக அசாத் மௌலானா கூறுகின்றார். அந்த காலப்பகுதியில் தான் சுரேஷ் சாலே, குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர், புதிய அதிகாரிகள் பலருடன் பிள்ளையான் குழுவுக்கு நெருக்கம் வந்ததாகவும் கூறுகிறார். இப்போது இருக்கக்கூடிய மேலதிக வினாவும் சந்தேகம் என்னவென்று சொன்னால், கருணாவிடம் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் எந்த கோணத்தில் விசாரணைகளை மேற்கொண்டார்கள், அது அவர்களும் உறுதிப்படுத்தவில்லை. கருணாவும் எப்படியான விசாரணை இடம்பெற்றது என்பதை ஊடக பரப்பிலே வெளிப்படுத்தவில்லை. சில வேளை அது விசாரணைகள் இருப்பதனால் கூற முடியாது தெரியாது. ஆனால் நீதிமன்றம் இப்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரின் ஒத்துழைப்போடு இந்த விசாரணையை முன்கொண்டு செல்வதற்கான மேலதிக நடவடிக்கைகள் எடுத்திருப்பதாகத்தான் இப்போது கிடைக்கின்ற ரகசிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்ற வருடம் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி 2025 பிப்ரவரி 6ஆம் தேதி இன்னும் ஒரு செய்தியும் தென்னிலங்கையிலே மிகவும் நுணுக்கமாக பேசப்பட்டது, பெரிய அளவிலே பேசப்படவில்லை. கருணா பிள்ளையானை கொலை செய்வதற்கான சதி முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் என இராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவராக பணியாற்றிய, அன்றைய காலங்களிலே பணியாற்றிய சுரேஷ் சாலே பிள்ளையானிடம் தெரிவித்தார் என்று டெய்லி மிரர் ஒரு பிரதான செய்தியை வெளியிட்டிருந்தது. அவையும் இப்போது விசாரணைக்குள் வந்திருக்கிறது. அதனால் தான் அந்த ஊடகத்தில் இந்த செய்தி வெளியாகி இருந்தது. அது மட்டுமல்ல, இது தொடர்பில் ஊடகத்திலே வெளியாகிய செய்திகளுக்கு அப்பால் சில விடயங்கள் உள்ளே இடம்பெற்றது. 2007ஆம் ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி போலி கடவுச்சீட்டில் கருணா பிரித்தானியா சென்றது. அங்கு சிறையில் அடைக்கப்பட்ட வரலாறுகள் எல்லாம் எல்லோரும் அறிந்ததுதான், அது மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இலங்கையின் தேசிய புலனாய்வு சேவையில் இந்த கடவுச்சீட்டு வழங்கப்பட்டது. இந்த கடவுச்சீட்டு வழங்கியதே சுரேஷ் சாலை தலைமையிலான அணியினர் என்றுதான் பின்னிட்ட நாட்களிலே கருத்துக்கள் வெளியாகி இருந்தது. கருணாவை அகற்றிவிட்டு, அதாவது விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கருணா பிரிந்து வந்தனர், கருணாவை வைத்து சில காரியங்களை செய்யலாம் என்று முற்பட்ட போது அதற்கு கருணா சில இடங்களிலே குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு அல்லது இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு ஏற்ற வகையில் இசைந்து கொடுக்காததால் கருணாவை அந்த இடத்தில் அகற்ற வேண்டும் என்பதற்காகவும் கருணா தலைமையிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவராக பிள்ளையானை கொண்டு வருவதுதான் இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய நோக்கமாக இருந்தது. ஏனென்றால் கருணாவை விட பிள்ளையான் பல விடயங்களிலே அவர்களோடு இசைந்து சென்றமைதான் இதற்கு ஒரு பிரதான காரணம் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது அந்த கட்சியிலே பிரதி தலைவராகத்தான் பிள்ளையான் இருந்தார். அதனால் இந்த கட்சியை கைப்பற்றுவதிலும் இலகுவான நடவடிக்கை இருப்பதாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் எண்ணிக்கொண்டார்கள். கருணாவை பொறுத்தவரையில் பிள்ளையானை கொலை செய்வதற்கு திட்டமிட்டுள்ளார் என இராணுவ புலனாய்வு பிரிவின் அன்றைய காலப்பகுதியில் தலைவராக இருந்த 2007 காலப்பகுதியிலே சுரேஷ் சாலே பிள்ளையானுக்கு தெரிவித்தார் என இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்ட அதிகாரி ஒருவர் பின்னிட்ட நாட்களில் பிள்ளையானுக்கு இந்த தகவலை முதலில் கூறியது யார் என்றால் சுரேஷ் சாலே தான் கூறப்படுகிறது. கருணாவினுடைய மெய்ப்பாதுகாவலர்களை பிள்ளையான் கொலை செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய வேண்டுகோளா இருக்கிறது. அதாவது பிள்ளையான் என்னிடம் கூறப்படுகிறது, கருணா உங்களை தாக்கப் போகிறார் அல்லது உங்களை படுகொலை செய்ய போகிறார், நீங்கள் அதற்கு முதல் அவரை தீர்த்து கட்டுங்கள். அதாவது இருவரையும் வைத்து இருவரையும் முடிப்பதுதான் அவருடைய திட்டமாக இருந்தது. இதன் மூலம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து உங்களை தலைவராக்கலாம் என்கின்ற உத்தரவாதம் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரால் அவர்களுக்கு வழங்கப்பட்டதாகத்தான் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது அதன் பின்னர் அந்த நிகழ்ச்சி நிரலிலே பார்த்தால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு அப்பால் பிள்ளையானுடைய மிக நெருக்கத்துக்குரியவர்கள் அல்லது கருணாவினுடைய மிக நெருக்கத்துக்குரியவர்கள் யார் படுகொலை செய்கிறார்கள் என்கின்ற விவரம் இல்லாமல் தொடர்ச்சியான படுகொலைகள் இடம்பெற்றது. அந்த படுகொலைகளின் பின்னர் பல எதிர்பாராத விளைவுகள் எல்லாம் இடம்பெற்றது. அதுவும் தென்னிலங்கையில் தான் பல படுகொலைகள் இடம்பெற்றதையும் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். இவ்வாறான சூழ்நிலையில் என்ன இடம்பெறுகிறது என்றால், இறுதியாக இது அனைத்துமே ஒரு திட்டமிடப்பட்டு எழுதப்பட்ட ஒரு எழுத்து வடிவமாகத்தான் இருக்கிறது. எனவே அந்த எழுத்து வடிவத்தின் அடிப்படையில் தான் இந்த விவரங்கள் திரட்டப்பட்டு இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கின்றன. இப்போது சுரேஷ் சாலே கணனியை திறப்பதற்கு ஆரம்பித்து விட்டார், அல்லது திறந்து விட்டாரோ தெரியாது, ஆனால் திறந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. என்றால் நீதிமன்றம் கடவுச்சொற்களை வழங்க வேண்டும் என்கின்ற உத்தரவாதம் கொடுத்திருந்தது. அதன் பின்னர் அவருடைய குடும்பத்தாரோ அல்லது அவருடைய சகபாடிகள் யாருமோ அது தொடர்பாக எந்த ஒரு கருத்தையும் கூறாத சூழ்நிலையில் மடிகணனி திறக்க தொடங்கிய பின்னர் தான்
பல விடயங்கள் வெளிவர ஆரம்பிக்கின்றது. இப்போது கருணாவினுடைய விவகாரம் மடிகணனி திறப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்த பின்னர் தான் இந்த விவகாரம் பேசப்படுகிறது என்றால் எல்லாவற்றுக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கிறது. 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கருணா வழங்கிய வாக்குமூலம், அதன் பின்னர் மடிகணனி திறப்பது தொடர்பில் அவர்களிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு முயற்சி, இப்போது நடக்கின்ற விசாரணைகள் எல்லாமே ஒரு பெரும் குழப்பத்தை பாதிக்கப்பட்ட தரப்புக்கு அல்ல, அந்த பாதிக்கப்பட்ட தரப்பை இந்த நிலைக்கு தள்ளிய அந்த சூத்திரதாரிகளுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே இப்போது விசாரணைகள் எப்படி இருக்கிறது, அப்படி என்றால் இதில் யார் கைது செய்யப்படுவார்கள், எப்படி கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற சந்தேகம் உங்களிடம் இருக்கின்றது, புரிகிறது. ஆனால் அந்த சந்தேகம் நீங்கள் பட தேவையில்லை என்றுதான் இப்போது எண்ண தோன்றுகிறது. காரணம், மடிகணனி ஒரு வகையில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய திறந்தே ஆக வேண்டும், திறக்காமல் இருக்க முடியாது, முதலாவது. இரண்டாவது, அந்த விசாரணைகளுக்கு முழுமையாக ஒத்துழைக்கின்ற நிலைப்பாட்டுக்குள் சுரேஷ் அலை வந்துவிட்டார். மூன்றாவது, பிள்ளையான் சுரேஷ் அலவின் தொடர்பு என்பது கணனிக்குள்ளால் கசிந்திருப்பது போன்றுதான் இப்போது இருக்கக்கூடிய ஒரு சில மிக நுணுக்கமான தகவல்களூடாக உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது பிள்ளையான் தரப்பால் பெறப்பட்ட கப்பமும் இப்போது அவர்களுடைய சகவாடிகள் பலரால் கப்பம் பெறுதலும் இப்போது அறிந்து பிடிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது ஐரோப்பிய நாடுகள் பலவற்றில் அவர்களுடைய சகாக்கள் என்று கூறக்கூடிய சிலர் முதலீடு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அந்த முதலீடு தொடர்பான விவரங்களும் பெறப்பட்டிருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. ஏனென்று சொன்னால் எப்படி பெறப்பட்டிருக்கிறது என்றால், அந்த கணனிக்குள் இவர்களுக்கான மாதாந்தம் அவர்களுக்குரிய கொமிஷன் அல்லது மாதாந்தம் அவர்களுக்கான சில ஊதியங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருந்திருக்கின்றன. யாருக்கு? இந்த முதலைகளுக்கு, பெரும் முதலைகளாக பார்க்கப்படக்கூடிய சுரேஷ் அலே மற்றும் பலருக்கெல்லாம் இவர்களிடமிருந்து சில சன்மானங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் இந்த கருத்துக்கள் இப்போது தீவிரமடைந்து இருக்கிறது. இதில் அந்த கணனியில் இருக்கக்கூடிய மர்மத்தில் இன்னும் ஒரு மிக நுட்பமான மர்மம் என்னவென்று சொன்னால், இராணுவ புலனாய்வு பிரிவோடு இணைந்து ஒற்றர்களாக அல்லது புலனாய்வு முகவர்களாக அல்லது உளவாளிகளாக செயற்பட்டவர்களுக்கான ஊதியம் என்பது அரச நிதியத்திலிருந்து அல்ல அரச ஊதியம் செல்வதோ அல்ல இராணுவத்துக்கான ஊதியம் செல்வதோ இல்லை. அவர்கள் ஆயுத குழுக்கள் அல்லது பாராமிலிட்டரி என்கின்ற துணை ஆயுத குழுக்களாக இருப்பவர்களுக்கான ஒரு ஊதிய விவரம் என்பது இப்படியான புலனாய்வுத்துறை ஊடாகத்தான் வழங்கப்படுகிறது. அதில் பெருமளவான ஊதியம் 20,000 தொடக்கம் 35,000 40,000 வரைக்கும் தனி நபர்களுக்கான ஊதியங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதனையும் கூட மேற்பார்வை செய்து வழிநடத்திய ஒருவராக சுரேஷ் அலை தான் இருந்திருப்பதாக இப்போது ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. இப்போது வடக்கு கிழக்கிலே அவ்வாறு இராணுவ புலனாய்வு பிரிவினரிடம் ஊதியம் பெற்ற பலர் அந்த ஊதியத்தை பெற்றுக்கொண்டு மக்களை வருத்துவது, கொள்ளையடிப்பது அல்லது திருட்டுக்களில் ஈடுபடுகின்ற வேலைகளில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த இடத்தில் இன்னும் ஒரு நல்ல செய்தியையும் கூறி செல்லலாம் நினைக்கிறேன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புதூர் பகுதியில் இருக்கக்கூடிய வங்கி கொள்ளை ஒன்று பெரிதாக பேசப்பட்டது. யார் இந்த கொள்ளையில் ஈடுபட்டார்கள், எப்படி ஈடுபட்டார்கள், அவையும் இப்போது திறக்கப்பட போகின்றது. புதூர் வங்கி கொள்ளையும் வெகு விரைவிலே திறக்கப்பட போகிறது. இப்போது நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவரும் தூக்கப்பட போகும். ஆரையம்பதி பகுதியிலே இடம்பெற்ற ஒரு படுகொலை தொடர்பான விசாரணை இன்னும் கிடப்பில் கிடப்பதாக பலரும் ஆதங்கங்களை பின்னூட்டங்களிலே வெளியிட்டிருந்தீர்கள். அந்த வழக்கு விசாரணையை முன்னெடுப்பதற்கான சில தகவல்களை காணொலியூடாக பெற்றுக்கொள்ளுகின்ற முயற்சிகளும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றார்கள். காணொலி செல்லாது, வெளிநாடுகளில் இருக்கின்ற காணொலிகள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வது என்கின்ற விடயத்துக்கும் ஒரு திருத்தம் ஒன்றை முன்மொழிந்து அந்த திருத்தமும் நிறைவேறுகின்ற அல்லது நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை நோக்கி நகர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாட்சி காணொலி வழியாகவோ அல்லது இணைய வழி ஊடாகவோ சாட்சியங்கள் வழங்கினால் அவை செல்லும் என்கின்ற நிலையிலும் கூட சில தகவல்கள் இருப்பதனால் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருடைய ஒரு வேண்டுகோளாக இருப்பது, பயமின்றி அல்லது எந்த ஒரு குழப்பமும் இன்றி இந்த விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கினால் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுக்க முடியும் என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. எனவே இந்த தகவல்களோடு இந்த மிக முக்கியமான விடயம் கருணா விவகாரம் என்பது, கருணா பிள்ளையானை போட்டு தள்ள போகிறார் என்று சுரேஷ் அலை பிள்ளையானுக்கு கூறி கருணாவுக்கும் பிள்ளையானுக்கும் விரிசலை ஏற்படுத்தி போலி கடவுச்சீட்டில் இலங்கை புலனாய்வுத்துறையை கருணாவை வெளியேற்றி அதன் பின்னர் அந்த கட்சியை பிள்ளையானை வைத்து கைப்பற்றி கிட்டத்தட்ட சொல்ல போனால் இந்த தமிழ் மக்களை வழிநடத்தக்கூடியவர்கள் அல்லது கிழக்குக்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள் யாராக இருந்திருக்கிறார்கள் என்றால் சுரேஷ் அலவினுடைய ஒரு வீட்டின் கைப்பிள்ளைகளாக அல்லது கைப்பாவைகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ளக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. உங்களுக்கு என்ன தெரியும், அவர்கள் எவ்வளவு ஒரு பலமாக கிழக்கை அபிவிருத்தி செய்தார்கள்? கொஞ்சம் பொறுத்திருங்கள், அவர்கள் கிழக்கில் செய்த
வகை தொகையற்ற அபிவிருத்தியின் கொலை பட்டியலும் கொள்ளை பட்டியலையும் அரச புலனாய்வுத்துறை நீதிமன்ற அனுமதியோடு வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. அதனுடைய முன்னோட்டங்களாகத்தான் இப்போது சில செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. வெகு விரைவாக அந்த தகவலையும் பார்க்கலாம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி. உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு.